வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து வெஜ்ஜி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெஜ்ஜி நான்வெஜ்ஜி இந்த மாதிரி எல்லாமே வந்து லஞ்ச் மெனு நிறைய நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வேணும்னா லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். கருணக்கிழங்கு வறுவலுக்கு இப்போ கருணக்கிழங்கு முதல்ல வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மூக்கல்லையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டுங்கள்லாம் இந்த பொரியல் வந்து நமக்கு போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நமக்கு ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ வந்து நமக்கு ஒரு விசில் கூட வர வேண்டாம். இந்த மாதிரி ப்ரெஷர் வரும்போதே இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா கருணக்கிழங்கு வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டுடலாம். வெள்ளை முக்கல்ல ஒரு 150 கிராம் ஊற வச்சுட்டேன். ஒரு 5 மணி நேரம் நான் இதை ஊற வச்சுருக்கேன். இதை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெயிட் போட்டுருவோம். ஒரு 5 விசில் வரட்டும். பாருங்க, மூக்கல்லைக்கே 5லேருந்து 6 விசில் வந்துருச்சு. இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம கருணக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேத்துக்கு நான் செய்கிறேன். சோம்பு வந்து 1/2 ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. இப்போ நம்ம வேக வச்ச இந்த கருணக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா நமக்கு மூக்கல்ல இந்த மாதிரி வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த தண்ணியோடவே இதில் ஊற்றிடலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து மூக்கல்ல வேக வச்சதுல நிறைய தண்ணி இருந்தால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நமக்கு கருணக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ பீட்ரூட் போட்டிருக்கேன். இப்போ இதிலையே வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுறலாம். ஒரு 2 விசில் போட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் வந்து 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரம் வச்சு பீட்ரூட் வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போது உளுந்து வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன். வெங்காயம் நான் நீட்டு வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். அது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டில் உள்ள தண்ணியை ஊற்றிடுவோம். இதில் அந்த தண்ணியை வடித்து ஊற்றி இந்த வெங்காயமும் தக்காளியும் இதில் நல்லா வேகட்டும். மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி இந்த மாதிரி வந்துடணும். இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டை வந்து இதில் கொட்டிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் ஒரு வதக்கிட்டு இதில் வந்து தேங்காய் பூ போட்டுடலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். மோர் குழம்புமே நம்ம 6 பேர்த்துக்கு பண்ணுறோம். அதனால் ஒரு 6 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இஞ்சி துண்டு ஒரு 4 பீஸ், ஜீரகம் 1/2 ஸ்பூன்,
அதுக்கப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் துவரம் பருப்பும் 1 ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், திருவின தேங்காய். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மோர் குழம்புக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஜீரகம் 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 3 காஞ்ச மிளகாய். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். ஒரு 10 வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த மூடியை மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷம் வெண்டைக்காய் வேகட்டும். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஊற்றிடலாம் மோர் குழம்புல. இதை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கொதித்து பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம தயிரை வந்து ஒரு சிலுப்பிட்டு ஊற்றிக்கலாம். தயிர் வந்து இது 1/2 லிட்டர் தயிர். நல்லா நம்ம இதை சிலுப்பிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அப்போ இந்த பச்சை வாடை ஃபுல்லாக நமக்கு போயிடும். தயிர் வந்து நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நம்ம தயிரில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் பண்ணோம்னா தான் நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். இப்போ மோர் குழம்பு லைட்டாக ஒரு கொதிக்கட்டும். பாருங்கள், தயிர் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொதிச்சாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.